தப்பு தான். டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சு இத்தனை நாள் ஆகி வீடியோ போடாது என் தப்பு தான். 24 வயசில் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் ப்ரோக்ராம் விளாக் தான் எனக்கு பார்க்க போகிறோம். எமோஷனலாக பேசுறதுக்கு நிறையா இருந்தாலும் இதை நார்மல் விளாகாவே நான் கொண்டு போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் எங்கள் டீம்லேருந்து 5 பேர் டான்ஸ் பண்ணுறோம். எங்கள் மேம் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். 2 பேரும் சேர்ந்து எல்லா குட்டீஸ் கிளப்பி விட்டுட்டோம். ஈவினிங் 5:30க்கு ப்ரோக்ராம். அரௌண்ட் 1 o'clock மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்களை கிளப்பி விட்டுட்டு ஃபேஸ் ப்ரிப் பண்ணி சைட் பை சைடு நானும் செல்ஃபாக மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் மேக்கப் போட்டாலே இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ங்கிறதுனால என்னோட லுக்லேயும் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணேன். ஆனால் எங்கள் மேம் எங்கள் டீம் ஃபுல்லாக கிளம்புறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. எல்லாரையும் ஆன் டைமுக்கு கிளப்பி விட்டு லாஸ்ட் 10 minutes தான் அவங்க கிளம்புறதுக்கே டைம் இருந்துச்சு. எங்கள் மேமோட கிளாசிக்கல் ஐ மேக்கப் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கே சுற்றி எங்கே போனாலும் நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு தரையில் படுத்தா தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற எங்கள் அப்பா அம்மா என் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக சென்னை கிளம்பி வந்தாங்க. சாட்டர்டே ஈவினிங் ப்ரோக்ராம், ஃப்ரைடே மார்னிங் வந்தாங்க. கம்ப்ளீட்டாக கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் மேம் வீட்டுக்கு எங்கள் அப்பா அம்மா வர சொல்லிட்டு அங்கேருந்து கேப் போட்டு போயிட்டோம். கோயிலுக்கு ரீச் ஆனது ஃபர்ஸ்ட் டைம் சலங்கையை குரு தான் காலில் கட்டணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணேன். பட் அவங்களுக்கு கேப் டிலே ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லேருந்து கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்த எங்கள் அம்மா கையில் தான் ஃபர்ஸ்ட் என் சலங்கையை கட்டிக்கிட்டேன். என்னோட 6 minutes ப்ரோக்ராம் 3rd நான் ஸ்டார்ட் பண்ணேன். டான்ஸில் இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லை. ஆனால் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது நல்லபடியாக பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற பதட்டம் இருந்துச்சு. எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லலை. ட்ரையலில் பண்ணப்போ கூட ஒரு சில தப்பெல்லாம் பண்ணேன். அது எதுவுமே இல்லாமல் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். என்னோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மாடு வைக்கும் கண்ணை கண்ணனுக்கும் மாதா யசோதைக்கும் இடையே நடக்கின்ற அழகான உரையாடலை எங்கள் தேவத்தியாரியான உமா மகேஸ்வரி அவர்கள் அழகாக உங்களிடம் எடுத்துக்காட்ட வருகிறார். நன்றி.
கலந்துட்டவங்க எல்லாருக்கும் இவ்வளோ சீக்கிரம் ஸ்டேஜில் சான்ஸ் கிடைக்குமானா எனக்கு தெரியல. எங்கள் சரண்யா மேம் எங்கள் அப்பா அம்மா பிளெஸிங்ஸோட என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரொம்பவே சூப்பராக நான் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். டாடா பாய்.